ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரூத் 2 அதிகாரம் 5 ரூத் சாப்டர் 2 verse 5. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அதுமாதிரி என்னுடைய பிள்ளைகளே, போவாசுடைய வயல் நிலத்தில் அறுக்கிறவர்களுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ரூத் கீழே விழுந்து கிடக்கிறதான கதிர்களை பொறுக்கும்படியாக வந்திருக்கிறாள். அவருடைய நற்செயல்கள், அவருடைய நற்குணங்கள் அந்த வயலின் எஜமானாகிய சொந்தக்காரனாகிய போவாசுக்கு பிடித்திருந்தது. அது நிமித்தமாக அவளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே தன்னுடைய கண்காணியிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். Children of God, this is an incident about Ruth. When she came to the field of Boaz, Boaz was asking his foreman, who was in charge of the harvesters, whose young woman is this? Boaz was curious to know more about Ruth because of her nature. Because she was doing the job in a right way, she attracted Boaz. And Boaz is asking his foreman, whose young woman is this? Today the Lord is one inquiring about you and me with his servants, with his foreman whom he has appointed above us. Are we attracting our Lord Jesus Christ? Are we doing something good in the sight of our Lord Jesus Christ so that he will inquire about us? What will be the report about us from the foreman? That is very important. The foreman of Boaz gave a good report about Ruth. The same way, we should also earn a good report in the sight of the people whom God has appointed above us. நம்மை கண்காணிக்கும்படிக்கு நம்மேல் அதிகாரிகளாக வைத்திருக்கிற மனிதர்களிடத்துல தேவன் நம்மை குறித்து கேட்கும் பொழுது அவர்கள் நம்மை குறித்து என்ன ஒப்புவிப்பார்கள்? நாம் யாருடையவர்கள் என்று தேவன் கேட்கும் பொழுது நம்முடைய நடவடிக்கைகள் என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய பேச்சு என்ன, அவைகள் தேவனை வெளிப்படுத்துகின்றனவாக இருக்க வேண்டும். Our conversations, our attitude, our way of doing things should reflect the nature of God. We should be godly. Whatever we do should be godly, from which God should acknowledge that we belong to God. Satan does not have any right to claim our life for him. We should always be against satanic forces, activities related to Satan. We should be very careful. We should always please God. We should always make God happy. That is the way she attracted Boaz. We also should attract our God. நம்முடைய வாழ்க்கையில ரூத் போவாசை எப்படி கவர்ச்சித்தாளோ, மணவாளனை ஒரு மணவாட்டி எப்படி கவர்ச்சிக்கிறாளோ, அப்படியே பரம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்களும் நானும் நம்முடைய கிரியைகளினாலும் செய்கைகளினாலும் பேச்சினாலும் கவர்ச்சிப்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடையவர்கள்,
நீர் எங்களுடையவர் என்று நாங்கள் மார்தட்டி சொல்ல முடியும். எங்கள் வாழ்க்கையில சாத்தானுக்கு இடமில்லை, சாத்தானுடைய காரியங்களுக்கு இடமில்லை. நாங்கள் உம்முடைய தெய்வீக பண்புகளை உடையவர்களாக உமக்கென்று வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்திடும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.